ஈயாடிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு கட்சி. ஒரு டேபிள்ல ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் தாவேகாக்காரன். அப்படியே பக்கத்துல இன்னொரு டேபிள போட்டு நாம் தமிழர் கட்சி உட்காந்துருக்கு ரெண்டு பேர். நீ ரெண்டு பேருக்கு தான் போட்டி. பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. அடப்பா என்னடா இது. இதுல வேற டி நகர் இழுபறின்னு வேற செய்தியெல்லாம் பார்த்தேன். டி நகர்ல பார்த்தா பல இடங்கள்ல பூத்துல ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கான் அந்த ஏஜென்ட் பூத்து. இப்ப இது எல்லாமே காரணம் என்னன்னா, கேம்பெயின் சரியா பண்ணாது. யாரு பண்ணாது? விஜய் கேம்பெயின் சரியா பண்ணாது. ஃபுல் காசையும் தூக்கி கட்சியில கொடுத்துட்டு செலவு பண்ண காசு இல்லாம, வண்டி கூட இல்லாம, கடைசி 5 நாளைக்கு மட்டும் வண்டியை வாடகைக்கு எடுத்து வண்டியை ஓட்டியிருக்காங்க. ஒருத்தன் பொம்மை, ஒருத்தன் ஹாலோகிராமு, இன்னொருத்தன் விஜய் மாதிரியே நடிக்கிற கெட்டப் போட்டு ஒரு ஆளை செட் பண்ணிட்டாப்ல. ஆளு கொஞ்சம் அதிகமா காசு கொடுத்தா விஜய் வந்து நடிச்சிருப்பாரு. தேர்தல் கடைசி நேரத்துல யாரும் இதை பத்தி நம்மளை பேசிடக்கூடாது, நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கருவை மட்டும் பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. தமிழ்நாடு முழுக்க வெளியில பல மாவட்டங்கள் பல தொகுதிகளை போய் கவர் பண்ணி ஒரு 700 பேர்கிட்ட பைட் கேட்டிருப்போம். அதுல ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லவே இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, உள்ள போய் விசாரிச்சா காரைக்குடியில சீமான் டீமே ஒரு பப்ளிக் பைட் செட் பண்றாங்க. செட் பண்ணா 20 பேர்ல 2 பேர் நாம் தமிழர்ன்றான். அப்புறம் உங்களை முடிச்சு விடுறதுக்கு உங்க இளைஞர்களே, நீ சேர்த்து வச்சிருக்கிற அந்த இளைஞர்களே யோசிக்க ஆரம்பிப்பா. பல பேர் யோசிச்சிருக்கிறான். பல பேர் இதுல இருந்து இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு, அவன் பேசுறான், அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படி 2000 சாத்தியமே இல்லாதெல்லாம் சொல்வார்கள், சாத்தியமே இல்லாதுன்றாரு. ஆனா இவர் 2500 அறிவிக்கிறாரு. 2000 சாத்தியம் இல்ல, 2500 எப்படி சாத்தியம்? ஒருத்தர்லாம் ரொம்ப நுண்ணியமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்றான். அஃபிடவிட்ல கணவன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கடனை காட்டணுன்ற எந்த ரூலும் கிடையாது. அந்த குழந்தையோட மனசை நினைச்சு பாரு ப்ரோ. நான் விஜயனாவோட 20 வருஷ ஃபேனு. நினைச்சு பாருங்க, அந்த குழந்தை சமூகத்துல எப்படி ஃபேஸ் பண்ணோம். என்ன உங்க அப்பா உனக்கு 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காரா? உங்க அண்ணா உங்க அப்பா என்ன உனக்கு 8 கோடி கடன் கொடுத்துருக்காரா? இப்படி அந்த குழந்தைய போய் வேற 4 பேர் கேட்டா என்ன ஆகும்? நிறைய சொல்றானுங்க. சாதி ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் விஜய் கூட இருக்காங்க. எத்தனை பேர் தலித்துகளுக்கு இவங்க இந்த வாட்டி சீட்டு கொடுத்துருக்காங்க? கம்மியா இருக்கு. சென்னை மாதிரியான இடங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இருக்கிற துப்புரவு பணியாளரே ஒரு ஆளை நிப்பாட்டலாமேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். வேங்கை வயல்ல ஒரு ஆளை, அந்த களத்துல இருக்க ஒரு ஆள் நிப்பாட்டலாமே, பரந்தூர்ல அங்க ஒரு ஆளு நிக்கலாமே. நீ இப்படிதானே அந்த படத்துல வச்ச சர்க்கார்ல, ஏன் படிச்சவங்களே யாருமே உனக்கு பெருசா இல்லையே இதுல? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேர் உலகன். இன்னும் நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சேகுரா அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தேர்தல், எல்லாரும் என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் டிவிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, வெளி மாநிலத்தில இருந்து பல கோடி பேர் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. சென்னையில இருந்து நிறைய பேர் ஊருக்கு போற வழியில பயங்கர டிராபிக்கு. இந்த மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 40,000 பேருக்கு மேல குவிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் டிவிக்கு முழக்கம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய விசில் புரட்சி நடக்க போகுது. வாக்கு எண்ணிக்கை வழக்கத்தை விட வேகமா கூடிக்கிட்டே போகுது அப்படின்றாங்க. ஸோ இப்பவே வந்து அது வந்து ஒரு 60% தாண்டிடுச்சு. இன்னும் 90% எட்டிலாம் சொல்றாங்க. ஒரு விசில் புரட்சி நடக்க போகுதா? நம்ம வந்து ஒரு தாவேகாவோட ஒரு 20-25 வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கேன். நம்ம வேற மற்ற குரூப்ல எல்லாம் நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. என்ன நடந்தாலும் அமுச்சு விட்டுருவாங்க. நேத்து நைட்டுல ஒரு 2 வாரமா என்ன தகவல் ஓடிட்டு இருக்குன்னா, குறிப்பா நேத்து நைட்டு அதை அழுத்தமா சொல்றாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே 1 மணிக்குள்ள எல்லாரும் ஓட்டை போட்டு முடிச்சிருங்க. விஜய் ரசிகர்கள், கட்சி ஆளுங்க எல்லாரும் 1 மணிக்கெல்லாம் ஓட்டை போட்டு முடிச்சிருன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறான். அதனால இவன் என்னன்னா, 1 மணின்னு எண்டு டைம் சொல்லிட்டான். இன் டைம்னு ஒண்ணு சொல்லணும்ல, அதை சொல்லல. நானும் காலைல 6 மணில இருந்து 8, 9, 10 மணி வரைக்கும் பாக்குறேன். வெறிச்சோடி இருக்கு, எல்லா பூத்தும் வெறிச்சோடி இருக்கு. 10 to 1 அப்படியே அலமோதுது கூட்டம். நீங்க நல்லா சர்வே எடுத்து பார்த்தா தெரியும். 6 to 10 பெருசா ஏறி இருக்காது. 10ல இருந்து 1 வரைக்கும் நல்லா புஷ் பண்ண மாதிரி இருக்கும். அது காரணம்னா இவங்க சொன்னதுதான். எதுக்காக 1 மணிக்குள்ள போட்டு முடிக்கணும்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் எண்ணும் போது விஜய்கான அந்த உச்சத்துக்கு வருவாரு. தலைவர்றா அப்படின்னு. மத்தியானத்துக்கு மேல என்ன ஆரம்பிக்கும் போது அப்படியே உச்சம் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி மத்தியானம் வரைக்கும் உச்சத்துக்கு போனவரு எப்படி இப்போ இறங்குவாரு? அப்ப ஏதோ நடந்திருக்கு, ஒரு நிறைய சதி. திமுக வேலை போயிருச்சு, அதிமுக வந்து திமுக எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இப்படின்னு ஒண்ணு செட் பண்றதுக்கான ஒரு நெரேட்டிவ்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகிட்ட ஒரு எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒவ்வொரு பூத்துலயும் 10 to 1 வரைக்கும் போட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி மற்ற ஓட்டுலாம் வரப்போகுது.
ஒவ்வொரு பூத் வழியா தான் என்ன போறாங்க. என்னும் போது ஒவ்வொரு மிஷின் தான் தனித்தனியா ஆட் பண்ணிட்டே போவாங்க. இதுல மொத்தமா தானே நம்பர் வரப்போகுது. இதுல காலையில 11 மணியா என்ன, 1 மணியா இருந்தா என்ன, 6 மணியா இருந்தா என்ன, அவங்க கணக்கே தனி. நீங்க கணக்கே தனி. அதாவது இப்படி போட்டு விட்டுறலாம், அது மாதிரி பண்ணிட்டோம்னா நாம வந்து முன்னாடி வந்துடலாம், லீடிங்ல வந்துருவோம், அப்படி கணக்கு வச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு ஒன்றியம் இந்த பூத் ஏஜென்ட் எல்லாருக்கும் போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டாங்க. யாரு? நம்ம வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனி ஃபுல்லா வாங்கிட்டு நேத்து நைட்ல இருந்து எந்த பூத் ஏஜென்ட் போன் எடுக்கல, முக்காவாசி பூத் ஏஜென்ட் போன் எடுக்கல, ஒன்றியம் போன் எடுக்கல. என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்தா பூத் ஏஜென்ட்டுக்கு ஆளு கடைசி நேரத்துல வரல. பணப்பட்டுவாளர்ல பாதி பேர் சிக்கி இருக்கிறான், வீட்டு மன அது இதுன்னு பிரச்சனைகளை மாட்டிட்டு சிக்கி இருக்கிறான். இப்படி பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டாவது பல இடங்கள்ல அதிமுகவோட விலை போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்லாம வெறிச்சோடி இருக்கு. சின்ன நானும் சில இடங்கள் பார்த்தேன். சின்ன பசங்க உட்காந்துருக்கிறாங்க, அவங்களை யாரையும் ரிசீவ் பண்ணவும் தெரியல. அவங்களாம் உட்காந்து கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஒரு ஏரியாவில் பார்த்தா மதிய சாப்பாட்டுக்கு வந்து திமுக காரங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னங்க நடக்குதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, பாவம் ரொம்ப அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறானுங்க. என்னப்பான்னு கேட்டா சாப்பாடுதான். காலையில என்னோட பூத்துக்கு போறேன், எனக்கு திமுக பூத் ஏஜென்ட்டா உட்காந்துருக்கவர் ஒரு பிடிசி டிரைவரு, அப்புறம் அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சவர் எங்க வீட்டு பக்கத்துக்காரரு, அப்புறம் சுயேட்சையா ஒரு ஆள் உட்காந்துருந்தாரு. அவரு தாவேக்கா நாம் தமிழர் கட்சிக்கு 2 பசங்க இருப்பானுங்க. அதுல ஒரு பையன் எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு உட்காந்துருக்கான். தாவேக்காவுக்கு மட்டும் ஆளை காணும். அப்படின்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அவன்கிட்ட இந்த பக்கம் இன்னொரு பூத்துல உட்காந்துருந்தாங்க. நீ என்னடா அங்க தானடா உட்காரணும், அவன் எங்க வீட்டு தண்ணி கேன் போடுறவன், நீ இங்க தானடா உட்காரணும், அங்கேயாண்டா உட்காடுறேன்னா, இல்லைண்ணே அங்க ஆள் இல்ல, இந்த பக்கம் மாத்திட்டோம். சரி அப்ப அங்க யாராவது ஒருத்தர் போடணும்ல, பூத் ஏஜென்ட்டுக்கு உள்ளெல்லாம் நம்ம சைடு திருவூட்டூர்ல பெரிய இடங்கள்ல ஆள் இல்ல, வெளியில பூத்து மனையில உட்காந்துக்கிறோம், ஸ்லிப்பு கொடுக்க உட்காந்துக்கிறோம், உள்ளெல்லாம் போடுறதுக்கு ஆள் இல்லைன்றான். சரி ஓகேன்ட்டு அது நான் ஓட்ட போட்டு அப்படியே ஆர்கே நகர் வழியா பூந்து ராயபுரம் உள்ள இருக்க அப்படியே எல்லா பூத்தையும் பார்த்துட்டு அப்படியே துறைமுகம் எக்மோர் வழியா கோடம்பாக்கம் எல்லாம் பார்த்துட்டு வரேன். பல இடங்கள்ல இந்த திமுக பெஞ்சு போட்டு உட்கார்ந்தா ஒரு 10-20 பேர் நிக்கிறாங்க, கலக்கல நிக்கிறாங்க. மோரு ரசனா அது இதுன்னு வாங்கிட்டு அப்படியே பரபரப்பா ஓடுது. அதே மாதிரி அதிமுகவிலையும் பரபரப்பா இருக்கு. வா யாரு நீ, வா அப்படின்னு அவங்க அதாவது அங்க இருந்து நடந்து வரும்போதே கண்டுபிடிச்சு, இந்த தெரு அண்ணன்டா, போடுறா அப்படின்னு ஈயாடிக்கிட்டு இருக்கிறது 2 கட்சி. ஒரு டேபிள்ல 2 பேர் உட்காந்துருக்கான் தாவேகாக்காரன். அப்படியே பக்கத்துல இன்னொரு டேபிள போட்டு நாம் தமிழர் கட்சி உட்காந்துருக்கு 2 பேர். நீ 2 பேருக்கு தான் போட்டி. போய் பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. அடப்பா என்னடா இது. இதுல வேற டி நகர் இழுபறின்னு வேற செய்தி எல்லாம் பார்த்தேன். டி நகர்ல பார்த்தா பல இடங்கள்ல பூத்துல 2 பேர் தான் உட்காந்துருக்கான் அந்த ஏஜென்ட் போட்டு. சரி விளங்குற மாதிரிதான் அப்படின்ட்டு அப்படியே ரொட்டேட் அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தா ஃபுல்லா நிலவரம். இந்த ஊர்ல இருந்து வர்றது, ஓட்டு போடுறது, இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். இது ஒன்றும் புதுசா இல்லை. இந்த முறை பயங்கர போக்குவரத்து நெருக்கடி மாதிரி டிராபிக் ஆயிருச்சு, பஸ்ஸே இல்ல. போன தடவை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசுறாரு, இல்ல பஸ்ஸே இல்ல. தேர்தல் குமார் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு. 2024 தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது சென்னையில இருந்து வெளியூர் போறதுக்காக ஓட்டு போறதுக்காக பயங்கரமான கூட்டம். அப்ப அமைச்சரா இருந்த சிவசங்கர் என்ன செய்யறாருன்னா சிறப்பு பேருந்துகள்லாம் ஏற்பாடு செய்யறாரு. சிறப்பு பேருந்துகளை வச்சு ஊருக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப விஜய் எல்லாம் களத்திலேயே இல்லையே. அப்ப விஜய் எல்லாம் ஒதுங்கிட்டாரு. அந்த தேர்தல விஜய் இல்ல. இன்னைக்கு அந்த ஃபுட்டேஜ் இருக்கும். தேர்தலை வாக்களிக்க சென்ற மக்களுக்கு வந்து பேருந்து போதிய பேருந்து இல்லாம இதுல இருந்தாங்க அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த நேரத்துல கிளாம்பாக்கம் திறந்த டைம் வேற, பயங்கர கோவம் வேற. ஆனாலும் திமுக தான் வந்துச்சு. அதுவும் வாஷ் அவுட். இது வழக்கமா நடக்கிறது தான். நீங்க விஜயகாந்த் வந்தப்போ கூட்டம் இருக்கும், ரஜினி இருந்தப்போ கூட்டம் இருக்கும், கமல்ஹாசன் இருந்தப்போ கூட்டம் இருந்துச்சு. ஆனா வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் 40,000 50,000 டிக்கெட் போட்டு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் புதிய செய்தி. இதெல்லாம் சினிமா இது இந்த களவாணி 2லயே இந்த சீன் வந்துருச்சு. களவாணி 2ன்னு ஒரு படம் வந்துச்சுல விஷால், அதுலயே இவன் ஓட்ட இது பண்றதுக்காக என்ன பண்ணுவான்னா அந்த வேன்லயே ஏறி உட்காந்துமா. வெளிநாட்டுல இருந்து வரவங்கள்ட்ட நீங்க இப்படியே உங்க வீட்டுலதான் தோத்துருவேன், அப்படியே உங்க வீட்டுல ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு கால் நாள் முடிச்சுக்கிறான். ஐயோ இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நாசம் பண்றானே, இவனை ஜெயிக்க வச்சா இவன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னா நீ ஜெயிக்க வைப்பாங்க. அந்த சீன்லாம் அதுல வந்துருச்சு. இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றது இதெல்லாம் காலங்காலமா ஜனநாயக கடமை ஆற்றணும்னு வராங்க. சரி இதெல்லாம் விஜய்க்காக வருது, பர்சன்டேஜ் அதிகமாகுது, எல்லாம் வச்சுக்கிட்டோம். 4ஆம் தேதி இப்படி இந்த மாதிரி விஜய் ஜெயிக்கல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுல விஜய் போட்டோ வச்சு 1 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா விஜய் சுத்தி என்னென்னமோ சொன்னாங்கல்ல, இவரு கரிஸ்மாட்டிக் லீடரு, இவரு பர்சன்டேஜ், இந்த லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்னு ஒரு ஆள் ஓடிட்டு இருந்தாரு, அவரெல்லாம் நினைச்சு அந்த ஆடியோ எல்லாம் போட்டு சிரிங்க. உங்களுக்கு 2 வாரம் கண்டென்ட் இருக்கும். நானே சிரிக்க வைக்கிறேன்.
அந்த ஆடியோலாம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. போங்க தலைவா, காமராஜரையே பார்த்து தோக்கடிச்ச ஊர் இது, நீங்க ஏமாத்திரம். எம்ஜிஆரையே தோக்கடிச்ச ஊரு, நீங்க என்ன தலைவா? இதுக்கெல்லாம் மனசு விடாதீங்க தலைவா, நீங்க சினிமாக்கு வாங்க தலைவா, நாங்க இருக்கோம். இப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, மே 4ஆம் தேதி நைட்ல இருந்து இதெல்லாம் பரவும். நைட்ல இருந்து இது பரவும். இப்போ வந்து அவங்க காரணத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, இப்ப ஆள் இல்லையா, ஆள் இல்லாதனால வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல ஆள் இல்லாதனால தலைவர் விஜய்க்கு போய் தகவல் போகுது. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம தவளப்பாடியை தான் காலி பண்ணிட்டு 2வது வருவோம்னு நினைச்சோம், ஆனா இந்த தடவை 2வது வரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு, 3வது தான் நினைக்கிறேன், அதுலயும் பல இடங்கள்ல 3வது கூட டவுட்டு தான், அது மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே ஜானு சொல்லிட்டாரு, இதைத்தானே நான் அப்பையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என் பேச்சே கேட்க மாட்டீங்க, தோத்தா நான் காரணம் இல்லைன்னு அவரு வந்து ஒதுங்கிட்டு இருக்காரு. இப்ப இது எல்லாமே காரணம் என்னன்னா, கேம்பெயின் சரியா பண்ணாது. யாரு பண்ணாது? விஜய் கேம்பெயின் சரியா பண்ணாது. ஆனா கடைசி 2 நாள்ல நல்லா பண்ணாரு இல்லையா? நல்ல 45 நாள்ல வெறும் 10 நாள் மட்டும் தான் கேம்பெயின் பண்ணாரு. அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு குளிச்சு கிளம்பி பல்ல விளக்கிட்டு வெளியில வந்தா கூட்டமா வெயிலா இருக்கும். வெயிலா இருக்கே, டைம் எத்தனை மணிக்கு ஃபிளைட்டு? 2 மணிக்கு தான் தலைவர ஃபிளைட்டு. அப்படியா? அப்போ ஒரு மீதி 3 மணி நேரம் இருங்க யோசிக்கிறேன். வெளில 4-5 பேர் இருக்காங்க, சும்மா டாட்டா காட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வெளியே போய் ஒரு டாட்டா காட்டுவாரு. அதாவது அந்த கூட்டம் அந்த வீட்டுல கடந்த 4 வருஷமா நிக்குது. சிசிடிவி பார்த்து பேசும், செக்யூரிட்டியில போய் பேசும், கேட்டை பார்த்து முத்தம் கொடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க, தரையில உளுந்து கும்பிட்டு வந்தாங்க. அன்னைக்குதான் வராத விஜய் எலெக்ஷனுக்காக அந்த வீட்டு வாசல் இப்படி டாட்டா காமிச்சிருவாரு. அப்புறமா அங்கிருந்து கிளம்பி 2 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு கிளம்பி 2 மணி 2:30 இல்ல திருச்சிக்கு போய் ரீச் ஆயிடுவாரு. திருச்சியில இருந்து காரைக்குடி இல்லைன்னா பக்கத்துல இருக்க இடங்களுக்கு எல்லாம் போவாரு. போயிட்டு அப்படியே மறுபடியும் 4-5 மணி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஃபிளைட் ஏறி 6 மணிக்கு சென்னை வீட்டுக்கு வந்துட்டு விளக்க பொருத்திடுவாரு. அவ்வளோ. என்னைக்காவது விஜய் ராத்திரி எங்கேயாவது பேசினாரா? இந்த கேம்பெயின்ல எங்கேயாவது விஜய் இந்த காலையில இதுக்கு முன்னாடியும் ஒரு தலைவர் வந்து 6 மணிக்கு மேல ஓடாது, வண்டி ஓடாது. காலையில 7 மணிக்கு விஜய் எங்கேயாவது பாத்தீங்களா? 8 மணிக்கு பாத்தீங்களா? 9 மணிக்கு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 9:55க்கு எங்கேயாவது பாத்தீங்களா விஜய? இல்ல. சார் அப்படியான ஒரு ஆளு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்? 2வது என்னன்னா, விஜய் வந்து இப்ப சீட்டு கொடுக்கறதுக்கு பல சீன்னு கேள்விப்பட்டோமா? நம்ம சொல்லல, அந்தந்த கட்சியில இருந்து பாதிக்கப்பட்ட வெளியே வந்து எல்லாருமே சொல்றாங்க. இப்போ கட்சி யாரோடது? அப்ப விஜய் தானே எல்லா தொகுதிக்கும் போகணும். இப்போ உன் தொகுதிக்கு விஜய் வரணும்னா அதுக்கு நீ பல லட்சங்களை கொடுத்தாதான் விஜய் உன் தொகுதிக்கு கூட்டு வருவார் அப்படின்னு நடுவுல இருந்து ஒரு வேலை பாக்குறாரு புசி. இப்ப யாரெல்லாம் பல கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் விஜயோட கேரவன் பக்கத்துல நிப்பாங்க. அப்ப நீங்க மார்க் பண்ணி பாருங்க, அவன் எல்லாமே வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருக்கும். நீங்க இந்த டொக்குல இருக்க வேற ஏதாவது ஒரு வேட்பாளர் எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு வரைக்கும் ரோடா வண்டி ஓப்பனாகனா ஒரு சில வேட்பாளர்களுக்கு ஃபுல் காசையும் தூக்கி கட்சியில கொடுத்துட்டு செலவு பண்ண காசு இல்லாம வண்டி கூட இல்லாம கடைசி 5 நாளைக்கு மட்டும் வண்டியை வாடகைக்கு எடுத்து வண்டியை ஓட்டியிருக்காங்க. கடைசி 5 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு 4 பேர் 5 பேர் கூட்டு போறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது செலவு இல்ல, காசு இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டோம். ஒரு வேட்பாளர்லாம் அழுகுறான், கதறி அழுகுறாங்க. பல பேரை காலி பண்ணி அவனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்டை கொடுக்காம நல்லா வியூஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து துரோகம் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல தற்குறிகள் சில விதம், அது ஒரு புது விதம்ன்ற மாதிரி ஒருத்தன் பொம்மை, ஒருத்தன் ஹாலோகிராமு, இன்னொருத்தன் விஜய் மாதிரியே நடிக்கிற கெட்டப் போட்டு ஒரு ஆளை செட் பண்ணிட்டாப்ல. ஆளு கொஞ்சம் அதிகமா காசு கொடுத்தா விஜய் வந்து நடிச்சிருப்பாரு. இன்னொருத்தன் அதுக்கு மேல முன்னாடி ஒரு பெரிய ஃப்ரேம் வச்சு மாலையை போட்டான். அப்படி இப்பயே மாலையை போட்டீங்களடா, இன்னும் நாள் இருக்கு. இப்படியெல்லாம் போட்டு எப்படி வரமாட்டான்னு தெரியும், மூஞ்ச வச்சானே ஜெயிக்கணும், மூஞ்ச வச்சே ஜெயிப்போம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சு இந்த பிரச்சாரத்தை எவ்வளவு சொதப்பணுமோ அதுக்கு முழு காரணம் விஜய் மட்டும்தான். சரி, ஆரம்பத்துல 2-3 நாள் பேசினாரு, அப்புறம் பேசுறதே விட்டுட்டார். பேசாம அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை மட்டும் ஒரு நாள் பேசினாரு. அதுக்கப்புறம் கடைசி நாள் பேசினாரு, விசிலடிங்க, காதலவை விசிலடிங்க, வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து காதலவை விசிலடிங்க எல்லாம் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. ஏன் பேசுறது அப்படி தவிர்த்துக்கிட்டாரு? பேசணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, ஆளுங்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, அவங்க ஒரு நாளைக்கு 6 இடத்துக்கு கேம்பெயின் போறாங்க, 6 இடத்துலயும் பேசுறாங்க. இவரும் 6 இடத்துக்கு போறாரு, 6 இடத்துல பேசுறாரு. அப்ப 6த்தையும் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொகுப்பு எழுதணும், அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டெவலப்பிங் இன்ஸ் மாதிரி பேப்பர்ல எழுதணும், அப்புறமா வந்து பேசணும். அதுக்கு நேரம் இல்லை. அதனால நீங்களே ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுங்க. உங்க விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன் இது மட்டுமே எல்லா நன்றி கடனுக்காக வரேன்
இதை மட்டும் பேசுங்க. சரி, அதாவது வீடு வீடா ஓட்டு கேட்டு போவாங்க. கோயிலும் குளம் சர்ச்சு அங்க போயெல்லாம் விழுந்து எப்படியாவது பண்ணிடணும்னு. என்ன 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 சொல்றதுனே ஒண்ணு புரியல. என்ன இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி நாள் பிரச்சாரத்துல குளத்தூர்ல 5:55 பாக்குறேன், பக்குன்னு அடிக்குது. பேசிக்கிட்டு இருக்காரு, லைவ் 6 மணியோட பிரச்சாரம் கட்டு பேசிட்டு இருக்காரு, வழக்கிழக்கு போட்டுற போறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கேன். 5:57 8 5:59 வருது, டக்குன்னு நன்றி வணங்க முடிக்கிறாரு. அப்ப எல்லா செய்தியும் வருது, சரியாக 1 நிமிடத்திற்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்தார் அப்படின்னு. அப்படின்னா ஒரு துளிய கூட நம்ம வீணடிக்க கூடாது. இந்த தேர்தல்ல எவ்வளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு ஓடுறோம். இங்க நீங்க எல்லாமே அதிமுக யாரா இருந்தாலும் சரி, கட்சியுமே அப்படித்தான். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வாங்க, எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, டீ வரலாம் வேணாம், நம்ம போவோம் டீ கடைக்குன்னு ஓடுறாங்க. டீ கடைக்கு அங்க உட்காந்துட்டு அங்க பேசுறாங்க. அப்படியே வாங்க காட்டுல டிஃபன் போவோம், சரி குளிச்சுட்டீங்க வாங்க கிளம்பலாம், மதியானம் எங்கேயாவது ஒரு இடத்துல. இப்படி எல்லாம் பண்ண ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு பிரச்சார காலத்தை பார்த்த தமிழ்நாடு ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மோசமான ஒரு பிரச்சார வடிவத்தை விஜய் கொடுத்துருக்காரு. நோகாத ஒரு வடிவ பிரச்சாரம். ஃபிளைட்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு ஃபிளைட்ல போய் வீட்டுக்கு போய் தூங்கிடுறது, மறுபடியும் காலைல ஃபிளைட்ல வர்றது, அடுத்த நாள். அதாவது நல்லா தெளிவா சொல்லணும், தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்தது, இவன் கேட்டது இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருது. ரத்து மட்டும் ஏன் யார் தரப்புல இருந்து வருது மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஃப்ராடு தானே இது. ரத்து இவங்க தரப்புல இருந்து தானே வருது. அந்த ரத்து யாரு காரணம்? 6 இடத்துல பர்மிஷன் வாங்குறேன், 4 இடத்துல போயிட்டு 2 இடத்துல ரத்துங்கிறீங்க. அந்த காரணம் என்ன? அப்ப உங்களுக்காக காலைல 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, அவன் யார்? அவன் லூசா? அவன் அப்படி இல்ல. அப்ப எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ண முடியுமோ, எவ்வளவு மொள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம் எல்லாம் பண்ணிடுறது. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில மறுபடியும் சொந்த பிரச்சனை, கரூர் பிரச்சனை. உண்மையிலேயே அந்த கரூர் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா கரூர்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பாருங்க. அவங்க யாரை திட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் அந்த குடும்பம் மீண்டு வரல. தேர்தல் கடைசி நேரத்துல யாரும் இதை பத்தி நம்மளை பேசிடக்கூடாது, நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கரூர் மட்டும் பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. மொத்தமாவே நிறைய வாக்குகள் விழுது. அது என்னென்ன காரணங்கள், எஸ்ஐஆர் காரணம், வேற காரணங்கள் சொன்னாலும் கூட இந்த தேர்தல் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. இப்போ பிரச்சாரத்தின் மீதான விமர்சனங்கள் வேறு, ஆனா எலெக்ஷன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. எல்லா ஊர்கள்லயும் மக்கள் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப வேகமா ஓட்டு போடுறாங்க, அது இதுன்னு இளைஞர்கள் ஆர்வமா பங்கெடுக்கிறாங்க. ஸோ இளைஞர்களை அரசியலை நோக்கி ஈர்த்தது விஜய் தான். ஸோ அந்த வகையில 7 வயசு 8 வயசு பிள்ளைகள் வரைக்கும் அரசியல் பேசுறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் டிவிகே எல்லாம் பேசுறாங்க. இது ஒரு தாக்கம் தானே, இது ஒரு இந்த தேர்தல் இது புதுசு தானே. இந்த தேர்தல்ல யாருக்கு மிகப்பெரிய அழிவுனா, நாம் தமிழர் கட்சி மண்ணோட மண்ணா போயிடும், நாசமா போயிடும், அழிஞ்சிரும். நாங்க ஒரு தமிழ்நாடு முழுக்க போன இடத்துல ஒரு 700 பேர் கேட்டிருப்போம். சென்னைக்குள்ள மட்டும் எல்லா தொகுதியும் கவர் பண்ணிட்டோம். தமிழ்நாடு முழுக்க வெளியில பல மாவட்டங்கள் பல தொகுதிகளை போய் கவர் பண்ணி ஒரு 700 பேர்கிட்ட பைட்டு கேட்டிருப்போம். அதுல ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சின்னு சொல்லவே இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, உள்ள போய் விசாரிச்சா காரைக்குடியில சீமான் டீமே ஒரு பப்ளிக் பைட் செட் பண்றாங்க. செட் பண்ணா 20 பேர்ல 2 பேர் நாம் தமிழர்ன்றான். 20 பேர்ல 2 பேர் நாம் தமிழர்ன்றான். நம்ம பல் டாக்டருக்கும் திமுகவுக்கும் போட்டி ஆகுதாங்க. மிரண்டாங்க, என்னையா நான் இவ்வளவு பெரிய ஆளு, யாரையா பல் டாக்டர் நம்ம கூட வராங்க அப்படின்னு மிரண்டேன். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம 100 பேர் எடுத்து 100ல 20ல 2னா 100ல 10 வந்துருதுல, 10 பேர் நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி வெறும் 5 மட்டும் சைட்ல வச்சுட்டு நாம் தமிழர் இங்க வெற்றி பெறணும் ஒரு வீடியோ செட் பண்ணி போடுறாங்க. அந்த நிலைமைக்கு நாம் தமிழர் போயிருச்சு. காரைக்குடியிலே அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல, காலி ஆகிறாரு சீமானங்க. அப்ப என்ன நல்ல விஷயம் இதுல நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் ஒரு வகையில இளைஞர்களை கொண்டு வந்திருக்காரு. இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்ல அபாரமான யோசிக்கிறாங்க, பயங்கரமா யோசிப்பானுங்க. அப்படி பார்க்கும்போது விஜய் பேசக்கூடிய அந்த முன்வைக்கக்கூடிய அரசியல், அவர் பேசக்கூடியதுல அவர் முன்வைக்கிற அரசியல், அவர் பிராண்டா சொல்லிக்கிற அரசியல்ல பெரியாரிசம், அம்பேத்கரிசம், சமூக நீதி இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இப்ப இதெல்லாம் பார்த்து வராங்க, இதெல்லாம் அவர் செயல்படுத்தலன்னு வைங்களேன், அவன் யோசிப்பான், என்ன இவன் சொன்னாரு இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு. உடனே அவன் ஈஸியா அவனை நம்ம வந்து இந்த பக்கம் ஈஸியா கொண்டு வந்துடலாம், கன்வெர்ட் பண்ணி நம்ம இது இல்லடா மாற்றம் வாங்கடான்னு சொல்லி இங்க கொண்டு வந்துடலாம். ஆனா நாம் தமிழர் மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு ஆளுங்கள்ட்ட இருந்து வந்து ஆளுங்களை கொண்டு வர முடியாது. அப்ப விஜய்கிட்ட நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துல ஃபேவர் ஆஃப் நம்ம என்ன சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சி அழிச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஒரு நல்ல காரியம் நீ வந்ததுலயே உருப்படியான ஒரு காரியம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை இதோட முடிச்சு விட்டுட்ட, அதுக்கு மட்டும் நன்றி. அப்புறம் உங்களை முடிச்சு விடுறதுக்கு உங்க இளைஞர்களே, நீ சேர்த்து வச்சிருக்கிற அந்த இளைஞர்களே யோசிக்க ஆரம்பிப்பா. பல பேர் யோசிச்சிருக்கிறான்,
பல பேர் இதுல இருந்து இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு, அவன் பேசுறான், அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான். மேனிஃபெஸ்டோ, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவை விஜயே கிரிட்டிசைசம் பண்றாரு. எப்படி 2000 சாத்தியமே இல்லாதெல்லாம் சொல்வார்கள், சாத்தியமே இல்லாதுன்றாரு. ஆனா இவர் 2500 அறிவிக்கிறாரு. 2000 சாத்தியம் இல்ல, 2500 எப்படி சாத்தியம்? 2.5 கோடி பேருக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா உன்னால எப்படி போட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அவன் கேட்கிறான் அந்த கேள்வியை, ஹவு இஸ் பாசிபிள்னு கேட்கிறான். ரெண்டாவது, ஜெயநாயகன் படம் லீக் ஆகும்போது அவன் தான் கேள்வி கேட்கிறான், இது எப்படி லீக் ஆச்சுன்னு. அவன் தான் ட்விட்டர்ல எல்லா இடத்துலயும் சண்டை போடுறான். அவரோட குடும்ப பிரச்சனைகள் வரும்போது அவதான் சண்டை போடுறான். நீங்க எப்படி அது ஒர்த் இல்லைன்னு சொல்லுவீங்க? உங்களுக்காக நான் 2 நாளா உங்களுக்காக தானே நின்னேன், எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னு சண்டை போடுறான். கரூர் விஷயத்துல அவன் தான் சண்டை போடுறான். ஜெயநாயகன்ல சென்சார் பிரச்சனை கிடைக்காதப்பையும் இல்லடா இது திமுக காரணம் இல்லடா, இது சென்சார்ரா, எல்லாத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாதுடா, கொஞ்சம் அறத்தோட நடந்து கொண்டு அவன் ஸ்பேஸ்ல பேசுறான். இப்படி பல பேர் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறது காரணமே இவர் சொன்னபடி நடந்துக்கலங்கிறது தான். அதுவே நமக்கு ஒரு வெற்றி தானே. தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்துட்டார்ல, அது வெளியே வந்து பேச பேச எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருக்காரு. அது வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம், ரைட்டு. கொஞ்சம் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், அதுல கூட இந்த சங்கீதா அவங்களுடைய விவகாரத்தை கொஞ்சம் மட்டமா தான் பேசுறாரு. ஒருத்தர்லாம் ரொம்ப நுண்ணியமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்றான். அஃபிடவிட்ல கணவன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கடனை காட்டணுன்ற எந்த ரூலும் கிடையாது. சொத்துக்கள் காட்டலாம், அவங்களுக்கு நான் கடன் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கையில இருக்குன்னு காட்டலாம், இல்ல அது என் கையில தான் இருக்குன்னு கூட காட்டலாம். இப்ப என் கையில இருக்கிறத மனைவி கையில இருக்குன்னு நான் என்கிட்ட அவங்கள்ட்ட பிரிக்கணும் அவசியமே இல்லைல்ல, அது கடன்னு சொல்லணும் அவசியமே இல்லை. இது லிட்டரலா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கான செயல். அவரை யாரோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி, புசியாதான் இருக்கும், பிரெயின் வாஷ் பண்ணி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கேவலப்படுத்துறதுக்காக சொந்த அந்த குழந்தையோட மனசை நினைச்சு பாரு ப்ரோ. நான் விஜயனாவோட 20 வருஷ ஃபேனு. நினைச்சு பாருங்க, அந்த குழந்தை சமூகத்துல எப்படி ஃபேஸ் பண்ணோம். என்ன உங்க அப்பா உனக்கு 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காரா, உங்க அண்ணா உங்க அப்பா என்ன உனக்கு 8 கோடி கடன் கொடுத்துருக்காரா, இப்படி அந்த குழந்தைய போய் வேற 4 பேர் கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை நான் கண்டுபிடிக்கல, அந்த கட்சியில இருக்க ஒரு ஆளு கண்டுபிடிக்கிறான். ரெண்டாவது, அந்த கட்சியில அறிவிச்ச வேட்பாளர்கள்ல பாதி பேரு அக்யூஸ்டுகளும் ஃபீமேல் அசால்ட்லயும் கட்ட பஞ்சாயத்துலயும் கஞ்சா பொறுக்கியும் மோசமானவர்களா இருக்காங்க. இது டாப்ல இருக்காங்க, இதுக்கு பாஜகவே மேலு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்றான். இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறான். தப்பு, இது சரியா வராதுங்கிறான். இதை விட தாண்டி ஒருத்தன் இன்னும் உன்னிப்பா சொல்றான். இந்த பாஜகவோட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, ஒருவேளை எங்களை ஆட்சியை பிடிக்க முடியல, விஜய்கிட்ட பேசி நாங்க ஆட்சியை பிடிப்போம், தொங்கு சபை வந்துச்சுன்னா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏன் விஜய் அறிக்கை வெளியிடல, அது முடியாதுன்னு ஏன் சொல்லல அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கிறான். ஸ்பேஸ்ல ட்விட்டர்ல அவன் ரிட்டனாவும் கேள்வி கேட்கிறான். அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம், ஓகே இவனுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட்டு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தை மாற்றம். ஆமா இதான் மாற்றம். இந்த கூட்டத்தை நம்ம ஈஸியா டைலூட் பண்ணி கொண்டு வர முடியும். நிறைய சொல்றானுங்க. சாதி ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் விஜய் கூட இருக்காங்க. அதுல ரொம்ப பெரிய கோபம் என்னன்னா, எத்தனை பேர் தலித்துகளுக்கு இவங்க இந்த வாட்டி சீட்டு கொடுத்துருக்காங்க, கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. சென்னை மாதிரியான இடங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துற, துப்புரவு பணியாளரே ஒரு ஆளை நிப்பாட்டலாமேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். வேங்கை வயல்ல ஒரு ஆளை, அந்த களத்துல இருக்க ஒரு ஆள் நிப்பாட்டலாமே, பரந்தூர்ல அங்க ஒரு ஆளு நிக்கலாமே, நீ இப்படிதானே அந்த படத்துல வச்ச சர்க்கார்ல, ஏன் படிச்சவங்களே யாருமே உனக்கு பெருசா இல்லையே இதுல அப்படின்னு அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கேள்வி கேட்கணும்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல, அந்த சிந்தனை எல்லாமே இங்க இருந்து நம்ம கொடுத்ததுதான், இங்க இருந்து நம்ம வந்து அவனுக்கு சொன்னதுதான். இங்க ஏதோ கோபத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க போனா, ஓ நாம நினைச்ச எல்லாமே கற்பனை தான், எல்லாத்தையும் ஒரு நபரால மாத்திர முடியாது, ஒரு நபரால ஊழலையோ ஒரு சாதாரண ஒரு நபரால எல்லாத்தையும் இங்க மாத்த முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசியல், ஒரு பெரிய பார்வைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு விஜயோட அரசியல் எதிர்காலம் இந்த தேர்தலுக்கு அப்புறமாவே டவுன் ஆயிடும். ஓகே, பாப்போம் 2000 மே 4க்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேசதான் போறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.